வந்து வெல்கம் பண்றதுல ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து லான்ச் பண்றதுக்கு நம்ம கூட நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க அண்ட் நிறைய உமன்ஸ் ஹோலி ஏஞ்சல்ஸா. ஓகே, ஸோ நம்ம வி வண்டர் உமன் அப்படின்னு வந்து நம்ம இப்போ சொல்லலாம். 3, 2, 1 சொல்றேன். அதையாச்சும் பாய்ஸ், அதாவது 3, 2, 1 time against women conclave and for the Freedom Run 4th edition posters launch. On 7th consecutive year, we are celebrating women with We Wonder Women Awards. It's about more than recognizing accomplishments. It is about creating a community that uplifts women and celebrate the incredible potential of women. Today we have honored welcome our chief guest, Tirumati A.S. Kumari, Chairperson, Tamil Nadu State Commission for Women. Welcome you, ma'am. Tirumati Lakshmi Ramakrishna, Actor and Director. Welcome you, ma'am. Tirumati E. Kariraj, Director, National Cyber Security Research Council, New Delhi, and Vice President of Indo-Russian IT Association. Welcome, sir. Thiru Arasu Devanayan, Founder Director of Thoramai. Welcome you, sir. Today we are happy to announce the official launch of our Chennai Forum. We delight to have Ms. Shanmuga Priya, Director of We Wonder Women Chennai, and our forum members. எல்லாரும் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஸ்கூல்லாம் வந்து ஸ்டாண்ட் அப் செட் டவுன் சொல்லுவாங்க. நாங்கள் நல்லா கிளாஸ்ல இருந்தோம்னா டீச்சர்ஸ் வந்த உடனே ஸ்டாண்ட் செட் அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க. ஆமா, ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே முடிச்சாச்சு. வெல்கம் யூ ஆல். This is a wonderful platform for women. I thank all the guests here. Me in We Wonder Woman, I think this is the 4th year with them. அவங்க ஒரு குழந்தைய பெற்று என்கிட்ட கொடுக்குறாங்க, அதை வளர்த்து ஆளாக்க. ஸோ அப்படிதான் நான் இதை கொண்டு போக போறேன். We Wonder Woman வந்து சென்னையில லான்ச் பண்றதுங்கிறது இட்ஸ் a bigger platform. கோயம்புத்தூர்ல they are doing wonders, but இங்க they have given it to me. ஒரு ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டு இதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பேரண்ட் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் எல்லா கோஆபரேஷன் இருந்தால் தான் ஒரு குழந்தை நல்லா வளரும். ஸோ அந்த கான்செப்ட்ல ஐ எம் டேக்கிங் அப் திஸ் அண்ட் டெஃபினெட்லி ஐ வுட் டூ அ குட் ஜாப் ஃபார் யூ. Teamwork is very important, especially when women get together. It is a wonderful platform. This is no righteous platform or anything. This is to empower yourself, to get a recognition about yourself, to make you known to the world. 1000 திறமைகள் இருக்கலாம், 1000 பேர் வெளியே வந்திருக்கலாம், ஒரு சிலர் வராம இருக்கலாம். அது ஷைனால இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால இருக்கும், எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த We Wonder Woman ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து அதை தொடங்கி வைக்கிறோம். அவங்கள வெளியே கொண்டு வரோம், அவங்கள சந்தோஷப்படுத்துறோம். ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வெறும் சொல்லல இல்லாம செயல்ல காட்டணும்னு நாங்க விரும்புறோம். And welcome you all. Travel with us. Thank you all for coming. Women support, நான் சப்போர்ட் இல்லாம women இல்ல அப்படிங்கறத விட சப்போர்ட் இருந்தா women இன்னும் பெட்டரா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் is my thought process. So thank you. I welcome. I have my beautiful hearts here who have come here. My mother superior is here. She has always been Sister Mary Zakaria. அவங்க எப்பவுமே என் கூட டிராவல் பண்ணிருக்காங்க. மை வண்டர் உமன் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபேமிலி. ஸோ விமன் கேன் பி நாட்டி as well as good. அதோட எடுத்துக்காட்டு நாங்கள் தான். என் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ when women think they can be together. So thank you once again. Empowerment, women are already empowered. இப்போ இந்த காஸ் இருக்குல்ல, அந்த கான்க்ளேவ் ஆன் சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் விமென், ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப ரெலவென்டான டாபிக். அண்ட் இது ரொம்ப வருஷமாவே ரெலவெண்டா இருக்கு. ஐ திங்க் ரைட் ஃப்ரம் த டே internet became so part of our life. I think this particular topic has been relevant.
அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த ஃப்ரீடம் ரன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு செக்மெண்ட் இந்த ஹோல் திங் நினைக்கிறேன். என்னன்னா நம்ம விமன் சொல்லும்போது நம்ம எப்பவுமே we associate ourselves to certain activities இல்லையா, எஸ்பெஷலி எங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறது விமன். நாங்க வந்து ஒரு ஒரு we have an even for women அது வந்து ஒரு ஃபேஷன் ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா குக்கரி ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது இன்டீரியர்ஸ் ரிலேட்டடா இருக்கும், டிசைனிங் அப்படி இருக்கும், இல்லைன்னா ஆக்குபேஷனல் வொகேஷனல் ட்ரைனிங் ரிலேட்டடா இருக்கும். பட் ஐ எம் ரியலி fascinated and really happy that they brought this freedom run, because more and more there is a need to be fit and active, because நம்மளோட longevity ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு இல்லையா, the life expectation is also increasing, and நம்ம வந்து women especially நீங்க statistics பாத்தீங்கன்னா I don't know the exact numbers, Indian women வந்து health indexல, that is how healthy they are, how active they are னு பாக்கும்போது ரொம்ப கீழே இருக்கும் அந்த அந்த டேபிள்ல. பிகாஸ் நம்ம வந்து we have not, especially எங்க ஜெனரே கிடையாது, எங்களுக்கு நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணது கிடையாது. மோர் ஃபேமிலிக்காக தான் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீடம் ரன், இந்த ரன் மேரத்தான், இந்த எலிமெண்ட் இதுக்குள்ள கொண்டு வந்தது I think யாரோட ஐடியா இருந்தாலும் சரி, congratulations. So இப்போ when I see my daughters running marathon, இப்போ என்னோட டாட்டர் வந்து marathon run பண்ணினா லண்டன்ல, அது and என்னை இன்வைட் பண்ணப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க மேம், விமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி நீங்க ஒரு 4 வார்த்தை பேசணும், அதனால கொஞ்சம் ஒரு 2 minutes நான் எடுத்துக்கிறேன். இந்த ரூம்குள்ள நம்ம எவ்வளவு விமன் இருக்கோம்? I think most of us are already empowered. Don't you think so? That is why we are here. The women, the achievers who are sitting here, they are all empowered women. They want to give back to the society. And most of you who are sitting here are achievers in your own right, in your own ways. And what about the women who are homemakers? Take a amma paatiya. Were they not achievers? Each one of them is an achiever in their own right. Probably contributed so much which is not tangible. நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு எத்தனையோ வந்து இந்த சொசைட்டிக்காகவும் வீட்டுக்காகவும் அவங்க கொடுத்துருக்காங்க, அது நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். பட் why there is so much importance for empowerment? இன்னும் நம்ம ஏன் empowerment பேசிட்டு இருக்கோம்? ஒரு செக்மெண்ட் இந்த சொசைட்டி ஸ்டில் இருக்கு, oppressed செக்மெண்ட்ல இன்னும் அந்த எம்பவர்மெண்ட் வர வேண்டியது இருக்கு. விமனுக்கு அவங்களோட ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, சாய்ஸ், தி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அவங்க கிட்ட இல்ல. அதெல்லாம் இருக்கு, அது இல்ல சொல்ல மாட்டேன். ஆனா இது எல்லாத்த விட ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், women are facing one single problem, fighting against it every day. What is that? The mindset. எவ்வளவுதான் நீங்க அச்சீவ் பண்ணாலும், எவ்வளவுதான் நீங்க வந்து பிரேவா இருந்தாலும், போல்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்தாலும், you are a victim of mindset. அந்த மைண்ட்செட்டை தான் நம்ம மாத்தணும் நான் நினைக்கிறேன், என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். என்னன்னா நம்ம இப்போ விமன் எல்லாரும் சத்தம் போட சொன்னாங்க, சத்தமே வரல, மென் தான் சத்தம் போட்டாங்க. they are very supportive. ஜட்ஜ்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கு, அது எந்த ஃபீல்ட்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் பிளேஸ்ல அவங்க இருக்கிற இடத்துல ஒரு they are victims of societal judgment and mindset. I think we have to work towards changing that mindset. That comes when we women bring up the men, the boys, in a way that they respect and celebrate women who are independent, who are who have their own opinions, who are okay to make mistakes, who are okay to be
okay not to be perfect. அந்த மாதிரியான ஆண் குழந்தைகளையும் வளர்க்கறதுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆட்டிடியூடும் அதுவும் நம்ம வந்து அதை வந்து பாஸ் ஆன் பண்ணினா தான் அப்படி ஒரு சொசைட்டி நம்மளால பில்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். And another thing about this platform is she said opportunities. Yeah, a platform to show your talents, that is very important. Equal platforms கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். And எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிறது எத்தனையோ பெண்கள் வந்து ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருக்காங்க. இன்னும் எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து உள்ள வந்ததுன்னா I think it will add up to your GDP, ma'am. And நம்ம விமனோட இன்கமும் விமனோட கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டிக்கு வந்து நம்ம நம்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா I think it's a great resource to tap. So thank you so much for this opportunity. I'm really happy to be part of this launch event, and once again congratulations to all of you and all the best. 3, 2 and 1. Yes, ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்மளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம். Yes, 3, 2 1, here we go. And yes, that's my favorite color. Super. Your favorite color too? Yes, same pinch, ma'am. 3, 2 and 1. Yes. T-shirt இப்படிதான் இருக்க போகுது. Thank you so much. Commission இருக்க தலைவரா almost 1.5 years I am being chairperson of this commission. நான் ஒரு 20,000 to 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன் இந்த 2.5 yearsல. நாங்கள் பேசும்போதெல்லாம் சொல்றது, இன்றைக்கு குளோபல் லெவலில் இல்லை, நம்ம இந்தியாவில் பார்த்தா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லையை பாதுகாக்கின்ற வரைக்கும் பெண்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, மிஸ்ஸஸ் லட்சுமி, நம்ம அம்மா பாட்டிலாம் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. விமன் என்ன ஒரு வேர்டில் சொன்னாங்க. நான் இப்போ நினைப்பேன், விமன் என்றால் ஆளுமை, பெண்களுக்கு அந்த ஆளுமை உண்டு. ஒத்துக்கிறீங்களா? இந்த என்ஜிஓ வந்து கோயம்புத்தூர், இங்கே சென்னைக்குள்ள வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க ஷண்முக பிரியா. மை ஒன் ரெக்வெஸ்ட், நம்ம எப்போதுமே இந்த என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தே கான்சென்ட்ரேட் புதுசாக வரவங்கள ஒன்லி இன் சவுத் சென்னை. வி ஹேவ் 2 பார்ட் ஆஃப் சென்னை, நார்த் சென்னை அண்ட் சவுத் சென்னை. நீங்கள் நார்த் சென்னையில் பார்க்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் துறைமுகம், காசிமேடு, அப்படி ஆர்கே நகர், அந்த பக்கம் திருவற்றூர், எண்ணூர், அங்கே வந்து யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. And another thing, southல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா there are some very good NGOs who are working there. பெரும்பாக்கம், கண்ணகி நகர் and செம்மஞ்சேரி, இங்கெல்லாம் வந்து the slums relocate பண்ணி கவர்மெண்ட் வந்து அங்கே வச்சிருக்காங்க. See, 10-15 days before I said அந்த காலேஜ் ஹாலிடேஸ் இருக்கும்போது பெரும்பாக்கத்துலேருந்து I said I want to meet the students. ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை மீட் பண்ணாங்க. We had interaction, நல்லா பேசினாங்க. I was surprised and shocked. All of them were talented. ஒரு பொண்ணு வந்து காம்பேரிங் நான் பண்ண போகிறேன், நான் பேச போகிறேன்ட்டு எழுந்து சூப்பர் சிங்கில் ஒரு பொண்ணு, அவங்க பேர் தெரியல, சூப்பர் சிங்கில் பிரியங்கா, அவங்க மாதிரி பேசினா. இன்னொருத்தி வந்து நான் BA தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லி, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஒரு என்னை பற்றி அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு கவிதை எழுதி கவிதை படிக்க ஆரம்பிச்சா. வி வண்டர் உமன். ஸோ வி வண்டர் உமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மேனேஜிங் ட்ரஸ்டி அப்போ வி வண்டர் உமன். இவங்க மிஸ் சண்முக பிரியா, வி வண்டர் உமன் சென்னையோட டைரக்டர். ஸோ நாங்கள் வி வண்டர் உமனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இயர் வந்து எங்களோட 7th எடிஷனோட அவார்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் சென்னையில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அவார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு ரெகுலராக கிடைக்கிற ஒரு ரெகனைசேஷன் தாண்டி நம்மளோட சொசைட்டியில் வந்து இன்னும் நிறைய உமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மென் டாமினேட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து வி ஹேவ் டு ஐடென்டிஃபை தெம். ஸோ அந்த உமன்ஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாமே வந்துட்டு இதில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் கேட்டகரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கவுங்க என்ன அவங்களோட ஃபீல்டில் எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நாங்கள் செப்பரேட்டான வெப்சைட் போர்ட்டல் இருக்குது, vwonderwoman.in அப்படின்ற வெப்சைட்டில் போனாங்கன்னா அது அவங்கள நாமினேட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச
உமன் அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க அதில் ஃபில் பண்ணி நாமினேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு நாமினேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எங்களோட ஜூரி மெம்பர்ஸ் மூலமாக we are selecting the nominees. ஸோ இதில் வந்து நாங்கள் கேட்டகரிஸ் அவார்ட்ஸ் இருக்குது. லைஃப் டைம் அச்சீவர் அவார்ட்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ஐகான் அவார்ட் அண்ட் ஸ்டார் ஐகான் அவார்ட் அண்ட் இயர் அவார்ட். ஸோ 4 கேட்டகரிஸில் வந்து நாங்கள் அவார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் அவார்ட் கூட நாங்கள் அடிஷ்னலாக ஒரு கான்க்ளேவ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ கான்க்ளேவ் எது ரிலேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் உமன். ஸோ பெண்களுக்கு எதிரான சைபர் கிரைம் ரிலேட்டடான குற்றங்களை வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஸோ அது ரிலேட்டடான ஒரு கான்க்ளேவ் வந்துட்டு இந்த இயர் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நாங்கள் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் கூட தமிழ்நாடு மகளிர் ஆணையம் கூடயும் சேர்ந்து இந்த இயர் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ரன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ரன்னையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்ற தீமில் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் நாங்கள் இந்த இயர் வந்து இது வரைக்கும் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் எல்லா எடிஷன்ஸுமே பண்ணோம். ஸோ இந்த இயர் நாங்கள் சென்னையில் இங்கே வந்து இன்னும் வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் அப்போவே எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அதில் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ளிகேஷன் வரதும் இல்லாமல் நாங்களுமே ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ பேர்னால அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களும் இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணும். அவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம்ல வேறு அவார்ட் வாங்கிட்டு போகிறது இல்லை, அவங்க தொடர்ந்து எங்கள் கூட பயணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன் உதாரணமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை வழிநடத்தி கொண்டு போகிறது நாங்கள் எல்லாருமே டீமாக பண்ணுவோம்.